ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் சாலட். இந்த சொரக்காயில் வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சாப்பிட்ணும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சொரக்காயை தோலை சீவிட்டு இந்த நடுவில் இருக்க வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸு விதை இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அதை நமக்கு தேவையில்லை, தனியாக வச்சிடலாம். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு துருவி வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம துருவின சொரக்காயை போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்குனது இது கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் தான் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தான் இதை வதக்கணும், அவ்வளோதான். இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் அது வற்றினதுக்கப்புறம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போது இதை கூல் டவுன் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தயிர், கட்டியான தயிராக 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதில் தாளிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு வந்து சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இது 4 தான் எடுக்க போகிறோம். நல்லெண்ணெய் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரகம், மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதும் இந்த சாலடில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாலட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.